ஹாய். இன்றைக்கி ஒரு குயிக்காக ஒரு சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஆல்ரெடி பருப்பும் சாதமும் வேக வச்சு 5 விசில் போல் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம சாம்பார் சாதம் மட்டும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா 2 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கீ, சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன்ஸ், 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி, 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஜீரகம், வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் புளி கரைசல் வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஆனியன், அப்புறம் ஒரு டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, அப்புறம் கார்லிக் இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றிடலாம். இதை காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டு வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த காய்கறியை போட போகிறோம். அப்புறம் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி அண்ட் டர்மரிக் பவுடர், அப்புறம் ஒரு லெமன் அளவுக்கு இருக்கிற புளி கரைசல் இதெல்லாம் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா உப்பு, ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், கொஞ்சமாக போட்டால் போதும். அவ்வளோதான். இதில் சாதம் போட்டு கலரிட வேண்டியது. அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி. அப்புறம் வச்சு ready. Thank you for watching and please support. Bye.